Hello viewers, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இயர் அதாவது 2025 to 26 அகாடமிக் இயரில் வந்துட்டு ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்களா? ஏன்னா இப்போ வரைக்குமே ஆர்டிஇ வெப்சைட் ஓப்பன் ஆகலை. ஜூன் 2லேயே வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுமே அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இயர் கேன்சல் ஆகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்லேயும் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு 600 கோடி நிலுவைத் தொகையை வந்துட்டு இன்னும் தரல, அதனால எங்களால் ஆர்டிஇ எஜுகேஷனை வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு இப்போ என்ன அப்படின்னா ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த நிலுவைத் தொகையை வந்துட்டு தருவாங்களா தரமாட்டாங்களா, ஆர்டிஇ எஜுகேஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு. இந்த ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனை வந்துட்டு தமிழ்நாடு ஒரு வேளை கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இந்த ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா முடியாது. ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆர்டிஇ எஜுகேஷன். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டால் இந்த ஆர்டிஇ எஜுகேஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு அந்த 600 கோடி நிலுவைத் தொகையை கொடுக்கல அப்படின்னாலும் கூட இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டால் வந்துட்டு ஆர்டிஇ எஜுகேஷனை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாது. அவங்களால டிலே பண்ணலாம், இல்லைனா அவங்க தரப்பு விவாதங்களை வேணால் வைக்கலாம். இப்போ லெட்டர் போட்டு அமிச்சாங்கல்ல, கடிதம் அனுப்புனாங்கல்ல, அது மாதிரி அவங்க தரப்பு விவாதங்கள் வேணால் வைக்கலாமே தவிர்த்து இந்த ஆர்டிஇ எஜுகேஷனை வந்து கேன்சல் பண்ண முடியாது. சரி, இப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்தால் எப்போ தான் வந்துட்டு ஆரம்பிக்கும், ஸ்கூல் அதுக்குள்ளேயே ரீஓப்பன் ஆயிருமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கு என் கையில் போதிய பதில் இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சில ஆலோசனைகளை வழங்க முடியும். என்ன அப்படின்னா, எந்த ஸ்கூல்லையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் மந்த்தோ இல்லை செகண்ட் மந்த்தோ ஜூன் ஜூலை மந்த் வரைக்குமே வந்துட்டு சிலபஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்க. சில பேசிக்ஸை தான் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால குழந்தைய ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ ஸ்கூலுக்கு டிலே பண்ணி சேர்க்குறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் குழந்தைங்க ஆர்டிஇ ஃப்ரீ எஜுகேஷனில் சீட் கிடைக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க, அவங்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு ஆர்டிஇ சீட் கிடச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. 1 மாதமோ 2 மாதமோ ஆனாலுமே நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு பெருசாக டைம் ஒன்றும் டிலே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரியும், இவ்வளோ டிலே பண்ணி நம்ம ஆர்டிஇ அட்மிஷன் ஆரம்பிச்சோன்னா அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் என்ன ஆகுறது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்குமே தெரியும். அதனால ரொம்ப லென்த்தி டிலேலாம் இருக்காது. கூடிய சீக்கிரம் இந்த மே மந்த்துக்கு அப்புறமோ இல்லை மே மந்த் எண்டுலேயோ கூட என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இது ஜூன் மந்த்து ஜூலை மந்த் வரைக்குமே உங்களுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வெயிட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை நான் ஜஸ்ட்டு ட்ரை தான் பண்ணி பார்ப்பேன், ஆனால் எனக்கு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஐ எம் நாட் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக நார்மல் அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் நார்மல் அட்மிஷன் போட்டுக்கலாம், அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் தான் வந்துட்டு இந்த ஆர்டிஇ எஜுகேஷனை வந்து கேன்சல் பண்ண முடியாது. இந்த 600 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே தரல. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஆர்டிஇ ஸ்கீமை வந்துட்டு கேன்சல் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்க அப்படின்னா அதையுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்டை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்துட்டு ஆர்டிஇ எஜுகேஷன் வந்துட்டு ஸ்கீம் எல்லா இடத்துலையுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அட்மிஷனுமே ஆரம்பித்தாச்சு. ஆனால் நம்ம ஸ்டேட் தான் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கு. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாமல் நம்ம ஸ்டேட் தான் டிலே பண்ணியதை ஒழிய இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் டிலே பண்ணலை. அவங்க இந்த ஆர்டிஇ எஜுகேஷனுக்கான அலாட் பண்ண ஃபண்டு மட்டும்தான் அவங்க டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஇ ஸ்கீமையே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணலை. இப்போ அவங்க லெட்டர் போட்டிருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாகவே அந்த ஃபண்டுக்கான சொல்யூஷனை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு சீக்கிரமாகவே கொடுப்பாங்க. அதனால் திரும்பவுமே ஆர்டிஇ எஜுகேஷன் ஆரம்பிக்குமே தவிர்த்து அது கேன்சல் ஆக வாய்ப்பே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.